இப்ப 2 வசனத்தை பார்க்கிறோம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது. ஏசப்பா சொல்றாரு, சரீரத்தை மட்டும் கொன்றவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் கொண்டு நரகத்துல போடுறவருக்கு என்ன செய்யுங்க, பயப்படுங்க. பொன்னத்தினுடைய தலை போன வாரம் பரலோகத்தை குறித்து சொன்னார். இந்த வாரம் ஆண்டவர் நரகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எதை குறித்து சொல்லுங்க? நரகத்தை பற்றி. நரகத்தை பற்றி நான் போன ஒரு சம்பவம் பைபிள்ல எங்க இருக்குதுன்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் 32, 33 வசனம். ஃபர்ஸ்ட் நரகம் போன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மோசே எகிப்தில இருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது திடீர்னு சொல்லி அந்த கூட்ட மக்கள் திடீர்னு ஒரு 3 பேர், தாத்தான், அபிராம், அடுத்து கோராகு, இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க, எழும்பி மோசைக்கு எதிராக பேசினாங்க. ஆண்டவர் மோசை சொன்னாரு, ஏய், உங்ககிட்ட ஒரு கழுதையை கூட நான் என்ன செய்யல, வாங்கலையே, அநியாயம் பண்ணலையே, நீ இப்படி பேசுறியே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அந்த சபையை மக்களையே கெடுக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டத்தை குழப்பத்தை உண்டாக்குனாங்க. இவெல்லாம் அந்த பாசு என்ன செய்ய மாட்டேங்கார், பரலோகத்துக்கு இன்னும் அந்த கானான்னு கூட்டு போல, வழியிலேயே எங்களை கொண்டு போட்டு வர்றா அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கணும்னு மோசைக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன சொன்னா தெரியுமா, என்னையே கர்த்தர் அழைச்சிருக்கிறார், அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, இப்பயே பூமி பிளந்து குடும்பத்தோட என்ன செய்வீங்க, உள்ள போயிருவீங்கடா அப்படின்னு. அவங்க ரொம்ப ரவுடிஸ் பண்ணிக்கிட்டேன், என்னங்க நீ சரியான ஆள் நான் பாரு செய் அப்படின்னா. திடீர்னு சொல்லி பூமி என்ன செஞ்சது, பிளந்தது. அப்படியே அவங்க குடும்பம் அந்த கூடாரம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நரகம். இப்ப நரகத்துக்கு ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறாரா, விரும்பலையா? விரும்பல. ஆனா ஏன் நடந்தது, அது ஒரு எச்சரிக்கை. சரிங்களா? யாரும் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு ஒழிய போகணும்னு சொல்லி விரும்பவில்லை. அல்லேலூயா. இங்க இருந்து ஒட்டாந்தரம் அப்படி போறோம், பிரயாணப்படும் போது திடீர்னு சொல்லி பிரேக் இருக்கு. ஒரு சில இடத்துல வேகத்தடை வச்சிருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல வளைவு இருக்குது. அங்க எச்சரிப்பு கொடுப்போம், வேகத்தடை, மெதுவாக செல்லவும். பள்ளி அல்லது மருத்துவமனை இருக்கு, மெதுவாக செல்லவும். இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல செல்லவும். இது ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லவும். அப்படின்னா எதுக்காக அதை வச்சிருக்கிறாங்க? எழுத்து அந்த போர்டை ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக. அல்லேலூயா. அது வார்டுல போகுதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சில இடங்கள்ல எப்படி தடைகள் வச்சிருக்குது. இப்ப நம்ம பரலோகம் போறோம், எதை தாண்டணும், நரகம் போகக்கூடிய வழிகளை என்ன செய்யணும், அங்கங்க நரகத்துக்கு போகக்கூடிய வழிகள் இருக்குது, அதை தாண்டி தான் எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகக்கூடிய பாயிண்ட்ல கடைசி பாயிண்ட் என்னன்னா, பலவந்த மனம் என்ன செய்யணும் சொல்லுங்க. முழங்கால். நான் அந்த திருவந்து இன்னைக்கு இருக்குது, ஒரு கேள்வி கேட்டா நிறைய நேரத்துல பதில் கிடைக்காது. சொல்லுங்க, அது ஆசீர்வாதம் வராது. ஒப்பரவாகிட்டு காணிக்கை கூட ஆண்டு சொல்ல, ஒப்பரவாகிட்டு இருந்து என்ன செய்ய, காணிக்க போடுங்காரு. கசப்போட அல்லது பாவத்தோட எதையோ உன்னோட சேர்த்து இதை எடுத்தோம்னா இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அதுக்கு பேர் என்னதான் வரும்? ஆமா, பைபிள் சொல்ல வியாதி. ஃபர்ஸ்ட் விலகினோம், 2வது வியாதி, 3வது என்னது, மரணம். மாம்ச மரணம் கூட வந்துட்டா பிரச்சனை, ஆவிக்குறி மரணம் வந்துச்சுன்னா. அதனால அப்ப பாருங்க, இந்த வாரம் முழுதும் டெய்லி 1 மணி நேரம் ஜோம் பண்ணீங்களா அப்படின்னு கை தூக்க கூடாது. ஜோம் பண்ணவங்க எடுங்கன்னு எத்தனை பேர் எடுப்போம்? தினம் 1 மணி நேரம் தனிச்சேப்போம். குளிச்சவன்ல தனிச்சேப்போம். இப்போ ஒரு 4-5 ஆண்டோடைய பிள்ளைங்க டெய்லி எங்களோட ஜெபம் பண்றாங்க. சரி, தனிச்சவன் தான் இல்லை, குளிச்சவன் மாதிரி இருக்கா? 1 மணி நேரம் டெய்லி பைபிள் வாசிருக்கீங்களா? சரி, ஆண்டவரே வல்லமை அபிஷேகம் வரல டெய்லி புலம்பிருக்கீங்களா? எல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்டோம்னா திருவிருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சரியா? அப்போ சரி, அப்படிலாம் எடுக்கலன்னா போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம போனோம்னா அதுவும் பாவம். எதுக்காக ஆண்டவர் இந்த ஒழுங்கு சட்டம் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க? எப்பயாவது இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. நரகம் போகக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் நரகம் போன காட்சி பைபிள்ல கொடூரமாய் அப்படி பாதாளத்துல இறங்கினான் உயிரோட. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரகசிய வருகைக்கு பிறகு, நியாய தீர்ப்புக்கு பிறகு செத்த மனிதர்கள் அப்படியே உயிரோட எங்க போவாங்க? செத்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அப்படியே அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு செய்து அப்படியே பைபிள்ல உயிரோடு பாதாளத்துல தள்ளப்படுவாங்க, நரகத்துக்கு போவாங்க, அக்கினி கடல் கடைசியா. அப்போ இதுக்கு அடையாளமா தான் அன்னைக்கு என்ன செஞ்சது நடந்தது. அப்போ இந்த நரகத்திற்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். சில வசனங்களை ஒவ்வொன்றா வாசிப்போம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம். சரி, ஒரு ஜெபம் பண்ண சொல்றாரு ஆண்டவர், ஒரு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்ன ஜெபம் பண்ணலான்னு சங்கீதம் 16ஆம் சங்கீதம்
10ஆம் வசனம் ஒரு ஜெபம். சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். இந்த ஜெபத்தை டெய்லி ஜெபம். 16, 10, 86, 13. ஆண்டவரே உம்முடைய என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டார் அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதம் 86 அப்படி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த பாதாளத்துக்கு என்னை தப்புவீங்க, நரகத்துக்கு என்னை தப்புவீங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கதறி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருகிறார். போன வாரத்துல பரலோகத்துக்கு எப்படிலாம் போவதுக்கு என்ன செய்யணும், அது 5 காரியம் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு பைபிள்ல. அது 100 நாளைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இப்ப 5 காரியம் மட்டும். இப்ப நரகத்துக்கு போகக்கூடியதுக்கு ஒரு 4-5 காரியம் நிறைய பைபிள் இருக்கு. 4-5 காரியங்களை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார். ஒன்று என்னது அப்படின்னா லூக்கா 16 அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 16:23. பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது. யாரு? ஒரு ஐஸ்வர்யவான். சரி, அப்ப பணக்காரன்லாம் நரகம் போவானா அப்படின்னா கிடையாது. பணக்காரன் அப்படி இல்லை, பைபிள்ல அப்படிலாம் யாரையும் சொல்லல. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவர்கள் இப்ப பைபிள் வாசிக்கலாம். புதிய ஏற்பாடுல யாரெல்லாம் நரகத்துக்கு போற போஸ்டில வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம் 20-12. இப்ப அங்க இருக்கிற கோஷ்டி பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள பைபிள் சொல்லுது அந்த கடைசி அந்த வசனத்துல கடைசி பதி சிவ அதுல பணக்காரன் இருக்கான், ஏழை இருக்கான், பிச்சைக்காரன் எல்லாமே அதுல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. யாரு? பரலோக ராஜ்யத்துக்குரிய வாய்ப்பை கொடுத்தும் இழந்து போனவர்கள். சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்துக்குரிய வாய்ப்பு கொடுத்தும் இழந்து போனவங்க தான் நரகம் போறாங்க. இப்ப நம்ம ஆண்டவர் அந்த நரகத்துக்காக பாருங்க, ஃபர்ஸ்ட் நரகத்தை நமக்காக படைக்கல. யாருக்காக படைக்கல? மனுஷனுக்காக படைக்கல. யாருக்காக படைச்சாரு? பிசாசுக்காக தான் படைச்சாரு. அப்ப ஏன் பிசாசுக்காக படைத்த நரகத்துல ஏன் மனுஷன் போறான்னா, மனுஷனுக்கு தண்டனை அப்படிங்கறதுனாலதான் அங்க போறான். இந்த தண்டனை ஏன் வந்துச்சுன்னா, தேவனுடைய பேச்சை காட்டிலும் பிசாசுடைய பேச்சை அதிகமா என்ன செய்யறான்? விரும்புகிறான், கேட்கிறான், கீழ்ப்படுகிறான். அதனாலதான் அவன் அந்த நரகத்துக்கு போறான். பிசாசுடைய பேச்சு அருமையாய் அவனுக்கு தெரியுது. ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதை காட்டிலும் பிசாசுக்கு அதிகமா என்ன செய்யறான்? செவி கொடுக்கறான். இன்னைக்கு ஆராதனை நாள். ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கோமா, சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? உலகம், மாமிசம், பிசாசுன்னு இருக்கு. இந்த மூன்றும் ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செய்யும். இந்த மூணும் சேர்ந்து ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ள நடத்த விடாது. அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும். ஏன் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் தான் உணர்த்துவார். மகனே, என் மகளே, நீ சரியில்லை, நீ என்ன செய், சரியாகு அப்படின்னு நம்மளை உணர்த்தி உருவாக்கி நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு மனவாட்டிய மாற்றுவார். இப்ப அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே பாருங்க, ஆண்டவர் பைபிள்ல இனி நடக்க போறது, ஏற்கனவே நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை வேதத்திலே எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து காலத்துலதான் இது நடந்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது கதை அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது இல்ல, கதை, நடந்த சம்பவம். ஏன்னா பேர் தெளிவா லாசருன்னு இருக்கு. லாசருன்னு 2 லாசர், இன்னொருத்தன் லாசர் என்ன செய்யறான்? இருக்கிறான். அவன் பாதாளத்திலே, ஐஸ்வர்யவான் பேர் படல, பாதாளத்திலே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். தூரத்துல ஆபிரகாம், மடியில லாசரு. எங்க வீட்டு வாசல்ல பிச்சை ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தானே, இப்ப அவன் நல்லா இருக்கானே, நான் வேதனைப்பட்டேன்னா அப்படின்னா நடந்த சம்பவம். இப்ப அந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகம் போனா? அவன் தன் இஷ்டப்படி வாழணும். அவன் எப்படி வாழ்ந்தான் சொல்லுங்க? இஷ்டப்படி வாழணும். நம்ம பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. அதுதான் போன வார பிரசங்கத்துல முதல் பாயிண்ட், மனம் திரும்புங்கள். அப்படின்னா நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தால், நான் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நரகம் தான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் தன் இஷ்டப்படி என்ன செஞ்சான்? அதனால ஐஸ்வர்யவான்லாம் பரலவும் போவானா, நரகம் போவானா அப்படின்னா இல்லை. யாரா இருந்தாலும் பரலவும் போகலாம். வழிவாசல் இருக்குது. அதுக்கு தேவை தன் இஷ்டப்படி வாழாம ஆண்டவர் விருப்பப்படி என்ன செய்ய. அதுல பைபிள் தெளிவா போட்டிருக்கு. அவன் ஐஸ்வர்யவானா இருந்து அவன் என்ன செய்ய, அவன் என்ன செஞ்ச, எப்படி வாழ்ந்தானா?
சமூகமாய் என்ன செஞ்சானா வாழ்ந்தான். ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை நேசிக்காம, ஆராதிக்காம, சில நேரத்துல அதிகமா இந்த பணக்காரர்களுக்கு அதிகமாய் ஆண்டவருக்குள் இல்லாமல் போவது காரணம் அவர்களுக்கு திருப்தி ஆயிரும். எல்லாம் இருக்கு, இந்த கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் இவ்வளவு உயரத்துக்கு வந்தது காரணம் என்னுடைய உழைப்பு. எப்படி சொல்லுங்க? நான் உழைச்சதுனால பணக்காரனா இருக்கேன், நான் உழைச்சதுனால இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு உள்ள விதைச்சதுனால அவன் இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் அந்த பணக்காரங்க அதிகபட்சம் ஏசப்பாவை தேடுறதில்லை. அதனால இந்த ஐஸ்வர்யமான மாதிரி நம்ம நரகம் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஆசீர்வதிக்கும், ஆண்டவரை மகிமைப்பட ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும், ஆண்டவரே ஏசப்பான்னு புலம்பிட்டு கிடக்கணும். பரலோகத்துக்குரிய காரியம், பரலோகம் போகக்கூடிய எல்லா பொருளும், ஒரு பாருங்க, ஒரு வாகனம் இருக்கு, அந்த வாகனம் ஓட வேண்டுமானால் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகள் அந்த வாகனத்தில் இருந்தா தான் அடுத்தது என்ன செய்யும்? போகும், இல்லைன்னா போகாது. சரிங்களா? சரி, அடுத்த பகுதி சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும். யாராரு சொல்லுங்க? துன்மார்க்கர் தேவனை மறந்துருக்கோமா? காலையில மறந்தோமா? இன்னைக்கு காலையில ஏசப்பாவை நினைச்சோமா, மறந்தோமா அப்படின்னு நமக்கு தான் தெரியும். தேவனை மறக்க கூடாது, அனுதினமும் தேவனை தேடணும். துன்மார்க்கர் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல சொல்லி துன்மார்க்கருடைய ஆலோசனை. அங்க என்ன, துன்மார்க்கர் என்ன செய்வான்? தீமையான ஆலோசனை சொல்லுவான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்துல தள்ளப்படுவாங்க. துன்மார்க்கம் ஆண்டவருக்கு விரோதமான வழிகள், ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்கிற எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்க பைபிள் சொல்லுகிறபடி உம்முடைய வழியில அந்த துன்மார்க்கருக்கு அப்புறம் அடுத்து பாவி, அடுத்து பரியாசக்காரன் அப்படி சொல்லிட்டு அடுத்து கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற மனுஷனா எங்களை மாற்றும். ஆமென், அல்லேலூயா. இந்த துன்மார்க்கனுக்கு ஆப்போசிட் அதுல பைபிள் எழுதி சன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு ஆப்போசிட் என்னது? சன்மார்க்கனா நீதி முறைமையின்படி வாழ்கிறவன், நீதி நியாயத்தின்படி வாழ்றவன் தான் சன்மார்க்கன். ஆனால் அந்த சன்மார்க்கன் கர்த்தருக்குள்ள இருந்தால் அதை விட நல்லது. அல்லேலூயா. அப்ப தேவனை மறக்க கூடாது. நான் கிறிஸ்தவங்க தானே, நாங்க எங்க மறந்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்துல மறக்கிறோம். ஆண்டவரை ஜெபம் பண்ண மறக்கிறோம், ஆராதிக்க மறக்கிறோம், உபவாசம் இருக்க மறக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிக்க என்ன செய்யறோம்? மறந்துவோம். தேவனை மறந்தால் பைபிள் சொல்லுது, நாம தேவனை மறந்தா தேவன் நம்மளை என்ன செய்வாரு? மறப்பார். நாம தேவனை விட்டுட்டா அவர் என்றைக்கும் என்ன செய்வாராம்? கைவிடுவாராம். அதனால தேவனை மறக்க கூடாது. மறக்கல அப்படிங்கிறதுக்கு அடையாளம் செயல்ல காட்டணும். சரிங்களா? ஒரு திருமணமான கணவன் மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்னா மனைவியை நேசிக்கிறதுக்கு அடையாளமா என்ன செய்யணும்? செயல்ல காட்டணும். எல்லாம் இப்ப ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன்னா அதுக்கு என்ன செய்யணும்? செயல்ல காட்டணும். நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன், அதுக்கு என்ன? ஏசப்பாவை நேசிக்கிறேன் என்ன அடையாளம்? பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்த வசனம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியால், பைபிள் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்றது. கர்த்தரை செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? சொல்லுங்க. அந்த வசனத்துல மனப்பாடம் பண்ணணும். வெரி குட். என்னது? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப நமக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாருன்னா என்ன செய்யணும்? அவரை தொழுது கொள்ளணும். இங்க ஒரு கூட்டம் தேவனை மறக்கிறவர்கள், துன்மார்க்கர் நரகத்துக்கு போ. ஃபர்ஸ்ட் இங்க யார் நரகம் போவா? இஷ்டப்படி நடக்கும். சொல்லுங்க, என்னது? நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கீங்க? அதுதான் முக்கியம். நம்ம கர்த்தருடைய கட்டுப்பாட்டுல இருந்தா அதுக்கு பேரு அது தவறு இல்லை. நம்ம இஷ்டப்படி நடக்கக்கூடாது. ரெண்டாவது யாரு அப்படின்னா, யார் சொல்லுங்க? தேவனை மறக்கிறவர்கள். மூன்றாவது யாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த இதே பகுதி பேதுரும் சொல்லுவாரு, பேதுரு 2:6 சொல்லுவாரு. அங்க சோதோமை குறித்து சொல்லுவார் பாருங்க.
சோதம் எப்படி இருந்தது அது வாசிங்க. 2 பேதுரு 2:6. பிற்காலத்திலே அபபக்தியாய் நடக்கிறவங்க பாருங்க, பின்னாட்கள்ல அபபக்தியா நடக்கும். அந்த சோதம் கோமரா அந்த பாவம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கு, குறைய மாட்டேக்கு. நாளுக்கு நாள் என்ன செய்யுது? பெருகுது. அப்ப நம்ம ஆண்டவருக்கு எதிரான கிரியைகள், குணங்கள் இப்ப நம்மகிட்ட பார்க்கணும். இது வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி வைங்களேன். நம்மளை வந்து சரிப்படுத்துற இடம் தான் தேவனுடைய சமூகம். ஆமென், அல்லேலூயா. ஆனா நான் பாருங்க, ஒரு உலகத்தான் சொல்றதை கூட நிறைய நேரத்தில் கேட்டிருக்கோம். இப்போ டாக்டர்கிட்ட போறோம், எம்மா டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்றாங்க. செய்யறோமா செய்ய மாட்டோமா? இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்றான், சாப்பிட்றோம். அது என்ன மாத்திரைன்னு யாருக்கு தெரியும்? டாக்டருக்கும் தெரியாது, தயாரிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மேலே எழுதியிருக்கிறான், இது காய்ச்சலுக்கு, இது தலைவலிக்கு, இது வயிற்று வலிக்குன்னு எழுதியிருக்கிறான். நம்ம சாப்பிட்றோம். அதுக்குள்ள என்ன கெமிக்கல் இருக்கு யாருக்கா தெரியுமா? ஆனா அவன் சொல்றதை நம்ம என்ன செய்யறோம். ஒரு மனிதன் சொல்வதை கூட நம்ம கேட்டிருந்தோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்றதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. யார் சொல்றத? கர்த்தர் சொல்றதை கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும், அதன்படி வாழணும். அதுக்கு பேர் தான் உண்மையான ஆண்டவர் கீழ்ப்படுகிற வாழ்க்கை. சரி, அப்போ இந்த சோதம் கோமரா மக்கள் பெருகிக்கிட்டே இருக்குது, பாவம் குறைய மாட்டேக்குது. ஏன் பெருகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அக்கிரமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அப்படியே கீழே இருந்து பெருகி 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 அப்படியே மேகமண்டலம் போய் பரலோகத்துக்கு போயிருச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பாவம்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவம் பரலோகத்துல இருந்து எட்டிருச்சு, நான் வந்து என்ன செய்யணும்? பார்க்கணுங்கிறாரு. பரலோகம் போய் சேர்ற அளவுக்கு பாவம் என்ன செஞ்சது? பெருகிருச்சு. இப்ப நமக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு எடுத்த காரியம் பெருகி இருக்குதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கீழ்படி அந்த பாருங்க, அந்த சோதம் கோமர மக்கள்ல எல்லா பாவம் நிறைஞ்சிருச்சு. மனமேட்டி மறிச்சு, அக்கிரமம் இருந்துச்சு, என்ன ஒண்ணு கூட அதாவது இல்லாத பாவம் கிடையாது. அவ்வளவு பாவமும் அந்த சோதம் கோமரம் அது பெருகிக்கிட்டே இருந்துச்சு, குறையல. அப்படியே நம்ம சோமனு இது ஒரு ஆபரேஷன் மாதிரி வந்து சரிப்படுது. ஆண்டவரே இது சரியில்லை, நம்ம ஊழிக்கார் இப்ப ஆண்டவர் நம்ம ஊழி இந்த பைபிள் மூலமா பிரசங்கம் கொடுக்காரு. இந்த மாதிரி இப்படி இருங்க சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து நம்ம சரிப்படுத்திட்டோம்னா அடுத்த வியாதி வராது. ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. வியாதி சரியாகுதுக்கு அடுத்து என்ன செய்ய? ஒரு மாத்திரை கொடுக்காரு ஆண்டவர், இதை செய்யாதுங்கிறார். அப்படின்னா சரியாகும். இந்த சுகர் பிரச்சனை சொல்லுவாங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்கம்மா. அது கேட்குற மனுஷன் கேட்குறான்ல, இவ்வளவு ஆயிடுச்சு, இதை செய்யுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, நம்ம கேட்கணும். அதே மாதிரி ஆண்டவர் பரலோக ராஜ்யம் போவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, இதை செய், இதை செய்யாது. சரியா? அப்போ இஷ்டப்படி வாழவும் கூடாது, அடுத்து தேவனை மறக்க கூடாது, அடுத்து சோதம் கோமர மாதிரி பெருகிக்கிட்டே போகுது. நம்ம சரியா இருக்கிறோம், அந்த சரியில்லாத காரியம் பெருகுது, சரியான காரியம் குறையுது. அப்படி குறைய விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம உடம்புல வந்து சுகரு, பிரஷர் எல்லாம் நார்மலா என்ன செய்யணும்? இருக்கும். எல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா வியாதி இல்லை. ஏதாவது ஒன்று கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, சுகர் கூடுனாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து, அப்படித்தானே? அப்ப சமமா இருந்தா பிரச்சனை இல்லை. அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து எல்லாம் கத்தருக்கெடுத்த காரியம் கூடணுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. இந்த இந்த சோதம் கோமரா மக்கள் கத்தருக்கு விரோதமான காரியம் பெருகிக்கிட்டே போனுச்சு. தயவுசெய்து அல்லது அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். இன்னைக்கு பாத்துக்கோங்க. அடுத்து நரகம் போற ஒரு கூட்டம் முத்திரை இட்டவர்கள், சாத்தானுடைய முத்திரை. தயவுசெய்து கவனிங்க, உலக அரசியல் இதுல எல்லாமே கடந்து வந்திருக்கு. நான் முத்திரை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரகசியம் வருக. தயவு செய்து அந்த ரகசிய வரைக்கும் நீங்க ஆயத்து போகணும். நைட்டு பகலும் ஜெபம் பண்ணணும், அழுகணும். ஏசப்பா பரலோகம் 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 போராடிக்கிட்டு இருக்கு. நைட்ல திடீர்னு வர்றாரு, தூங்கிக்கிட்டு இருக்கோம், ரெடி இல்லை, என்ன செய்ய முடியும்?
அந்த 5 கன்னிகள் மாதிரி. அவன் கன்னிங்கன்னா செலக்ட் ஆனவங்க தான். எந்திரிச்சு பத்த வைக்கிறாங்க. அபிஷேகம் இல்லை, என்ன இல்லை. இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கோம், நல்லவங்களா இருக்கிறோம். ஆனால் ரைசி வரும்போது அபிஷேகம் இல்லைன்னா போச்சு இல்லை. அவங்க எல்லாம் நல்லவங்க தான். 5 பேர் நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது. 5 புத்தி உள்ள கன்னிகள் நல்ல கன்னிகள் தான். இன்னொரு 5க்கு புத்தி இல்லாதவங்க நல்லவங்க தான். ஆனால் என்ன இல்லை, புத்தி இல்லை. அந்த புத்திக்கு ஆண்டவர் சொல்ல அர்த்தம் அபிஷேகம். பெற வேண்டிய நேரத்தில், அழுக வேண்டிய நேரத்தில் கண்ணீர் வெடிக்க. எதுக்காக? நித்தியமா அங்கே போய் வாழ போகிறோம். இங்கே அதுக்காக சாப்பிடக்கூடாதா, வேலை செய்யக்கூடாதா? வேலை எல்லாம் செய்யணும். ஆனால் அதுக்கு ரெடியா? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்தி கிறிஸ்து முத்திரை தரித்தவன் அக்கினி கடலுக்கு போவான். அந்தி கிறிஸ்து முத்திரை யார் தரிப்பா? பரிசுத்தாவி முத்திரை தரிக்காதவன் அந்தி கிறிஸ்து முத்திரை கண்டிப்பாக தரிப்பான். அதனால என் பிள்ளைகளெல்லாம் நிறைய திட்டி, ஒழுக்குமாறு இது இல்லைன்னா நரகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டிக்கிட்டே இருக்கு. எதுக்கு? பரலோகத்துக்கு வர்றதுக்கு. அல்லேலூயா. அபிஷேகம் பெறுங்க. பெறலைன்னா உங்களுக்கு சோறே கிடைக்காது. எத்தனையோ முறை திட்டி விடுவேன், நிறைய திட்டுறேன். நீங்கள் கேட்டதை வாங்கியே தர முடியாது. அபிஷேகம் பெற்றா தான் வாங்கி தருவோம். அழுகுங்க, கண்ணில் குத்துங்க. கண்ணில் குத்தியாவது தண்ணீர் என்ன செய்யட்டும், வரட்டும். ஆமென். அல்லேலூயா. எப்படியாவது அழுது கெஞ்சியாவது என்ன செய்யணும். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பதான் ஒரு 2 தள்ளப்பட்டான். சரியா? பாதிக்கப்படுவான். யாரு? மோசம் போக்கின. யாரு சொல்லுங்க? மோசம் போக்கின. யார் மோசம் போக்குறா? அதனால சொல்றேன், சபை இல்லாத எல்லா இடத்துலயும் இந்த மோசம் வரும். அதுக்கு வசனம் சொல்றாங்க. வசனம் வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 1:18. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20, 22, 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 26, 27. இந்த 3 வசனம் வாசிங்க. ரோமர் 1:18. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு விசுவாசி நம்ம சபைக்கு வருது, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லலைன்னா அந்த மனுஷனுக்கு என்னதான்? தேவனுடைய கோபாக்கினை வரும். புரியுதுங்களா? சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, ஒளிச்சு வைக்கக்கூடாது. சொல்ல வேண்டிய சொல்லிடணும். ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம், அவங்க எனக்கு காணிக்க கொடுக்குறாங்க, சொல்லிடணும். நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், இல்லைன்னா கிறிஸ்தவங்கள் வாழ்ந்து வேஸ்ட்டு. பரலோகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும், ஆவி உடமையோடு ஆராதிக்கணும். இதை நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வராமனா அது அவங்க ரத்த பலி அவங்ககிட்ட ஆண்டவர் கேட்டுருவாரு. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் சபைக்கு வர்ற விசுவாசிகளுக்கு வாரம் என்ன செஞ்சிடணும், காதில் ஓதிடணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படிதான், இதான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வழி. நரகம் வேண்டாம், பரலோகத்துக்கு வரணும். தேவன் நமக்கு இறங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தின பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 26ஆம் வசனம். அடுத்த வசனம். பாத்தீங்களா என்ன சொல்றாரு பவுல்? சொல்றாரு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எல்லாருடைய ரத்த பலிக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், தப்பிச்சிட்டேங்கிறார். புரியுதுங்களா? நாங்க ஆர்சியில இருந்தோம், ஆர்சிக்காரன் ஒரு நாள் கூட இந்த பைபிளை குறித்து சொன்னதே கிடையாது. என்னத்தையாவது என்ன செய்வான், பிரசங்கம் பண்ணிட்டு என்னத்தையாவது அவங்க பிரசங்கம் பண்ணும். ஒரு நாள் என்ன சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற எல்லா மனுஷனுக்கு விரோதமா பரலோகத்திலிருந்து என்ன செய்யுது, கோபம் வந்துகிட்டு இருக்குங்காரு பவுல். அதே பவுல் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, எல்லாருடைய ரத்த பலிக்கு நான் தப்பிச்சிட்டப்பா, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேங்கிறார். தயவு செய்து அது சபையில் இதுதான் போகுது. சரிங்களா? உங்களுக்கு விதவிதமான பிரசங்கம் டிவிலையும் யூடியூப்லையும் கிடைக்கும். ஆனால் சபையில் என்ன பிரசங்கம் கிடைக்குன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இறுதி, அதாவது நம்ம காதுக்கு இனிமையான பிரசங்கம் ஒரு நாள் வராது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான பிரசங்கத்தை தான் என்ன செய்வார் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. நம்ம காதுக்கு இனிமையான பிரசங்கம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு, நரகம் யார் போவா? தான் இஷ்டப்படி வாழ்றவங்க நரகம் போவா. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, நரகம் யார் போவா?
மறக்க கூடாது. சரியா? மூணாவது என்ன சொல்லி இருக்குது? சோதம் கோமரா பாவம் பெருகிக்கிட்டே இருக்குது, அதை குறைக்கணும். அவன் அல்லேலூயா. நாலாவது முத்திரை வச்சவன். முத்திரை வைக்கலாமா? வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ரகசியம் வருக. தயவு செய்து அது என்னைக்கு வருதுன்னு தெரியாது, அதுக்காக போராடிக்கிட்டு இருங்க. இன்னைக்கு மறைமுகமா முத்திரை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கோடீஸ்வரர்லாம் முத்திரை வச்சிருக்கிறான். தயவு செய்து நம்ம தப்பிக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அதே போல மோசம் போக்குன அந்த நபரும் சரி, மோசம் போனவங்களும் சரி, ரெண்டு பேரும் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. நம்மள ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உண்மையான சத்தியத்தை பூரா சொல்லிடணும். இதான் ரட்சிப்பு, ஞானசான அபிஷேகம், திருவிருந்து, ஆவிக்குரிய எல்லாம் இதான் சபை மூலியம் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எங்க மூலியம் சொல்லுங்க, சொல்லுங்க? சபை மூலமா. பைபிள் சபையாகிய மனவாட்டி. என்ன சொல்லுங்க? சபையா மனம். அப்போ நம்மள ஆண்டவர் பரலோகத்துக்கு தான் நியமிச்சிருக்கிறாரு. நம்ம நரகம் போகக்கூடாதுங்க தான் இந்த வார பிரசங்கம். கடைசியா ஒரு வார்த்தை, அதுல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேரை வர நாட்களை பார்ப்போம். ஆண்டவரே, 8 பேர்ல நான் ஒரு நபரா இருக்க கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? அந்த 8 பேர்ல நான் ஒருத்தனா இருக்க, ஒரு நபரா, ஒரு விசுவாசியா இருக்க கூடாது. அல்லேலூயா. பயப்படுறவங்க, அவிசுவாசி, அருவருப்பானவங்க, விபச்சாரக்காரர், சோத்திரம், கொலைபாதகர், சூனியக்காரர், விக்கிரகாராதனை, பொய்யர் எல்லாரும் எங்க போவாங்க? ஆண்டவரே, அந்த இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. நாங்க பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க, நாங்க பரலோகத்துக்கு தான் போகணும். இதுக்கு தான் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எல்லாம் கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆண்டோடைய திருவிருந்துக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய், இரக்கம் செய்யும். யார் நரகத்துக்கு போவா அப்படின்னா, நாம் போகக்கூடாது. ஆண்டவரே, முதலாவது நாம் போகக்கூடாது. நம்ம டெய்லி காலையிலையும் இரவுலையும் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோன்னா, முதல் ஜெபமே எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம். யாரா ரட்சிக்கப்படணும்? ஏசப்பா, நாம் பரலோகத்துக்கு வரணும், என்னுடைய கணவன் வரணும், என்னுடைய மனைவி வரணும், என்னுடைய பிள்ளைகள் வரணும், என்னுடைய பெற்றோர் வரணும், என்னுடைய உடன் பிறந்தவங்க வரணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஏசப்பா பூமியில மனுஷனா பிறந்த எதுக்கு? பாடுபட்டது எதுக்கு? ரத்தம் சிந்தினது எதுக்கு? பரலோகத்துக்காக தானே. அதுக்கே நம்ம போக முடியலன்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தயவுசெய்து சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்துக்கு வரணும். நரகத்துக்கு போற கூட்டத்துல சிறுவரும் பைபிள போட்டிருக்கு. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்குமாக நிற்க கண்டேன். ஆனா பரலோகத்துல பாத்தீங்கன்னா சிறியவங்க கிடையாது, பெரியவங்க எல்லாரும் ஒன்று போல இருக்கிறாங்க. நரகத்துல மட்டும்தான் அந்தந்த வயசுக்கு தக்கன. அப்ப இன்னைக்கு சிறு பிள்ளைகள்லாம் நரகம் போவதுக்கு நம்ம காரணமா இருக்கலாமா? நம்ம பிள்ளைகள் பரலோகத்துக்கு போவதுக்கு ரெடியா இருக்குதா, அல்லது நரகம் போய்கிட்டு இருக்கா? தயவு செய்து நாங்கள் எங்க பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்கிறோம், திட்டுறோம், பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. நீங்க உங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறீங்களா? பரலோகத்தை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா? நரகத்தை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா? அப்படி நம்ம சொல்லி கொடுக்கலன்னா நம்ம மேலேயும் தப்பு. நம்ம பிள்ளைகளும் நரகம் போய் நம்மளும் நரகம் போகக்கூடாது. சரிங்களா? திருமணமாகி சில பிள்ளைங்க திருமணமாகி போயிருக்கலாம். அவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வலிய பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஏசப்பா, அங்க ஒரு கூட்டத்தோடு பரலோகத்துக்கு வரணும். நாங்க உலக ரட்சிக்கப்படுதோ இல்லையா, நாங்க பரலோகத்துக்கு வரணும். நாங்க குடும்பமா ரட்சிக்கப்படணும், குடும்பமா பரலோகத்துக்கு வரணும். அப்படி பாரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தான் நீங்க நல்ல விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. நீங்க நல்ல விசுவாசியா இருக்கிறீங்க அப்படின்னா அது கடையலமா இப்படி ஜெபம் பண்ணுங்க. நிறைய நேரத்துல நம்ம கண்ணீரை துடைக்கிற பிரசங்கம், கவலை நீக்கிற பிரசங்கம், வியாதியை நீக்கிற பிரசங்கம், கடனை நீக்கிற பிரசங்கத்துல நம்ம கேட்டு கேட்டு பரலோகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அது நமக்கு தேவை. இந்த சபைக்கு வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா தீமையும் கர்த்தர் அழித்தார். யாரு குடும்பம் நல்லாலாம் போனது? ஏசப்பா கிருபையினால சபைக்கு வந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு வந்து யாரும் கெட்டு போனவங்களா? இல்லை, எல்லாரும் ஆண்டவர் கிருபை நல்லா தான் இருக்கிறார். ஆண்டவர் அதெல்லாம் குறை வைக்க மாட்டார். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது, அதெல்லாம் குறை வைக்க மாட்டார். நம்ம ஆவிக்குரிய குறையத்தான் நான் டெய்லி சோமணும். ஆவிக்குரிய ஏசப்பா, இன்னைக்கு நான் அந்த ஐஸ்வர்யவான் தான் இஷ்டப்படி வாழ்ந்தான். என் இஷ்டப்படி நான் வாழக்கூடாது ஏசப்பா, நான் என் இஷ்டப்படி வாழக்கூடாது, எனக்கு உதவி செய். இந்த வாரத்தில் இது ஃபுல்லாக அந்த வாரம் முழுது நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வாரம் முழுது அழுதுகிட்டே இருக்கணும், ஆண்டவரே நரகம் போகக்கூடாது. இந்த வாரத்துல ஒருவேளை ஏசப்பா வந்தாருன்னா பரலோகத்துக்கு போகணும். நீங்க தயவு செய்து பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க உங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுங்க. ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுங்க, நரகத்தை குறித்து கற்றுக் கொடுங்க, பரலோகத்தை குறித்து என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. சர்ச்சில் இந்த பிரசவம் இந்த வாரத்துல பிரசங்கம் கேட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அவங்க சின்ன வயசுல இருந்து நரகத்தை குறித்து பரலோகத்தை குறித்து அவங்க தெரிந்து கொள்ளணும்.
ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, சோத்திரம். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும்.